ஹாய், வெல்கம் டு மாரி கிச்சன். இன்னைக்கு கிச்சனில் நம்ம வத்த குழம்பு பார்க்க போகிறோம். தேவையான பொருள்: துவரம்பருப்பு 2 ஸ்பூன், மல்லி 2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், ஜீரகம் ஒரு 2 ஸ்பூன், கடுகு அரை ஸ்பூன், மிளகு, வெந்தயம் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மிளகாய் ஒரு 10லேருந்து 12 மிளகாய், 20 பல் பூண்டு, 100 கிராம் சின்ன வெங்காயம், 2 தக்காளி நல்லா பெருசாக எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கிறேன் நான். நீங்களும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. சுண்ட வத்தல் 1 கப்பு. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம மசாலாவை வறுத்துக்க போகிறோம். வறுத்து தான் வைக்க போகிறோம். அது தேவையான பொருளெல்லாம் நம்ம மிளகாய் மட்டும் எடுத்துகிட்டு அந்த வெந்தயம், மிளகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறத அதில் ஒரு கடாயை வச்சு அதில் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா ப்ரௌனாக வாசனை வரும், அந்தளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. அது லைட்டாக வறுத்துடுச்சு. அது கூடவே மிளகா போட்டு நான் வறுத்து எடுத்துக்கிறேன். நம்ம இன்றைக்கி பவுட்ரு நாமளே ரெடி பண்ணி தான் இன்றைக்கி வத்த குழம்பு வைக்க போகிறோம். சூப்பராக இருக்கும் நம்ம வீட்டிலே பவுட்ரு ரெடி பண்ணி வச்சோம்னா. பாருங்கள், வறுத்துருச்சு. அதை எடுத்து ஆற வச்சுக்கலாம் ஒரு தட்டில் கொட்டி. அடுத்தது நல்லெண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் ஊற்றி அந்த சுண்டக்காய் வத்தலை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினீங்கன்னா போதும். நல்லெண்ணெய் தாங்க அந்த வத்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வரும் வத்தல். அந்த டைம் நீங்கள் எடுத்துக்கோங்க. ரொம்ப தீய விட்டுறாதீங்க. கருக விட்டிங்கன்னா வாசனை நல்லா இருக்காது. குழம்பு தீஞ்ச வாசனை வரும். பாருங்கள், லைட்டாக வறுபட்டுருச்சு. அவ்வளோதான், எடுத்து வச்சிடலாம் ஒரு பிளேட்டில். இந்த ஷேப் இருந்தால் போதும். நம்ம வறுத்து எடுத்தது இதுக்கு மேலே விட்டால் கருகிடும். நம்ம வறுத்து எடுத்து வச்ச பருப்பெல்லாம் நம்ம அரைச்சி நைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் அடுத்தது தக்காளி நைஸாக அரைச்சிக்கலாம். நம்ம இன்றைக்கி தக்காளி அரைச்சி தான் சேர்த்த போகிறோம். பாருங்கள், தக்காளி அரைச்சாச்சு, பவுடரும் அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நல்லெண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. கடுகு ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் பாருங்கள், அது நல்லா பொரியுது. அப்போ அது கூடவே ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அது ரெண்டும் பொரிஞ்சதும் கருவேப்பிலை ஒரு கொத்து உருவி போடுங்க. கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். 20 பல் பூண்டு அதிலே ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் 100 கிராம். சின்னதாக இருந்தால் அப்படியே முழுசாக போடுங்க. பெருசாக இருந்தால் 2 கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துற அளவுக்கு வத்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். பாருங்கள், இப்போ தான் வதங்கிட்டு இருக்குது. இன்னும் வதங்கி முடியல. லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கிறீங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும் வெங்காயம். பாருங்கள், வதங்கிடுச்சு. நம்ம தக்காளி அரைச்சி வச்சதை அதில் ஆட் பண்ணிக்கலாம். 2 தக்காளிங்க, நாட்டுப்பழம் நல்லா பெருசு பெருசாக 2 எடுத்துக்கோங்க போதும். அதுக்கு மேலே ஆட் பண்ண வேணாம். பாருங்கள், நல்லா கொதிச்சு பாருங்கள், அதிலே கலர் சூப்பராக வந்துடுச்சு. அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், மல்லி தூள் ஒரு 2 ஸ்பூன், சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மிளகாய் தூள் ஆட் பண்ணல. நம்ம தான் மிளகாய் பவுடரில் அரைச்சிட்டோம். காரம் உங்களுக்கு அதிகமாக வேணுன்னா இன்னும் கொஞ்சம் மிளகாய் தூள் கூட சேர்த்திக்கலாம். உப்பு லைட்டாக தான் போட்டேன். இப்போ உங்களுக்கு தேவையான அளவு குழம்பு எவ்வளோ வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள், கலரே நல்லா சூப்பராக நல்லா சிகப்பாக சூப்பராக வத்த குழம்பு இப்பயும் நல்லா தெரியுது. நல்லா சூப்பராக நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது நல்லா கரைச்சி உங்களுக்கு வேணுங்கிற அளவு நீங்கள் ஊற்றிக்கலாம். பாருங்கள், நான் 2 கப்பு சேர்த்துருக்குறேன். 1 கப்பு புளி கரைசல், 1 கப்பு தண்ணி, அவ்வளோதாங்க. இது நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். புளி வாசனை போகிற வரைக்கும். பாருங்கள், கொதிச்சிருச்சு. அதில் நம்ம வறுத்து எடுத்து வச்ச சுண்டக்காய் வத்தலை அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் அதிலே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா
ஒரு 3 ஸ்பூன் சேர்த்திக்க போகிறோம் அதுலேருந்து. அது போட்டிங்கன்னா தான் குழம்பு கெட்டியாகும். பாருங்கள், அரைச்சி வச்சுருக்கிற பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். 3 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. அதில் 3 ஸ்பூன் சேர்த்திக்கிட்டேன். அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கனாலே குழம்பு நல்லா கெட்டியாகிடும். பாருங்கள், இப்போ நான் காமிக்கிறேன். தண்ணியாட்டம் இருந்தது, இப்போ எப்படி கெட்டியாகுதுன்ட்டு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் அது கொதிக்கிடும். பாருங்கள், எவ்வளோ தண்ணியாட்டம் இந்த குழம்பு. நம்ம அந்த பவுடரை ஆட் பண்ணோன்னே நல்லா கெட்டியாக சூப்பராக வத்த குழம்பு வந்துடுச்சுங்க. வத்த குழம்புக்கு நல்லா கம்மன்னு வாசனை வருது. இந்த மாதிரி பவுட்ரு நீங்கள் வீட்டிலேயே அரைச்சி செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு வாரம் வச்சுட்டு கூட சாப்பிட்லாம், கெட்டு போகாது. பாருங்கள், செமையாக கலர்ஃபுல்லாக வந்துடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.